வடமராட்சி கிழக்கு மற்றும் பச்சிலைப்பள்ளி மக்களின் பிரதான போக்குவரத்து பாதையாக காணப்படும் மருதங்கேணி புதுக்காட்டு பிரதான வீதி விபத்துகள் ஏற்படும் அபாயத்தில் உள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, கடந்த காலங்களில் கள்ளமண் அதாவது சட்டவிரோத மண் அகழ்வு அதிகரித்து காணப்படுகிறது. இவ்வாறு சட்டவிரோதமாக அகழப்படும் மண்ணினை கடத்தல் கும்பல்கள் வவுனியா மற்றும் யாழ்ப்பாணம் போன்ற இடங்களுக்கு விற்பனை செய்வதற்கு இந்த பிரதான பாதையினையே பயன்படுத்தி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக கடந்த சில நாட்களாக வீதியோரம் அதிகளவான மணல் மண் பரவி இருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. ஆனாலும் நேற்றைய தினம் அதிகளவாக பெய்த கனமழையின் போது கள்ளமண் கும்பல்கள் தமது ஆதிக்கத்தை அதிகளவு மேற்கொண்டுள்ளனர். இதனை அவதானித்த பிரதேச மக்கள் இது சம்பந்தமாக விசேட அதிரடிப்படையினருக்கு அறிவித்துள்ளனர். பின்னர் மருதங்கேணி புதுக்காட்டு பகுதியை போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் முற்றுகையிடுவதை அறிந்த கள்ளமண் மாஃபியாக்கள் ஏற்றிச் சென்று அனுமதியற்ற மண்ணை வீதியோரங்களில் பறித்துவிட்டு சென்றனர். இதனால் நேற்று காலை சுமார் 3 டிப்பர்களுக்கு அதிகமான மண்கள் வீதியோரங்களில் பரவி காணப்படுவதால் பாரியளவு விபத்துகள் ஏற்படும் அபாயத்தில் உள்ளதாகவும் நேற்று காலை ஒரு சில சிறு விபத்துகள் ஏற்பட்டுள்ளது எனவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது வீதியோரங்களில் காணப்படும் மண்ணை கிளிநொச்சி வீதி அதிகார சபை அகற்றும் பணிகளை மேற்கொண்டுள்ளனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.